எப்படிம்மா இந்த பகுதியில மழை புயல் நேரத்துலலாம் எப்படி இருந்தீங்க? என்ன மாரி பாதிப்பு இருந்துச்சு? புயல் அன்னைக்கு வந்து மழை வந்தது சார் ஃபர்ஸ்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ஏரியில வந்து ஃபர்ஸ்ட்டு தண்ணி வரல. அப்போ வந்து தண்ணி மிகிற நேரத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்த மாரி தான் இருந்துச்சு. நாங்க பார்த்த தண்ணி வந்து ஃபர்ஸ்ட்டு புயல் அன்னைக்கு கரை கடந்ததுக்கு அப்புறம் உள்ள தான் தண்ணி இருந்தது. தண்ணி மிக்கிற ஒரு 5, 10 நிமிஷம்னும்போது கடகடன்னு மேல இருக்க ஏரியோட தண்ணிங்கலாம் உடைஞ்சு வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. வந்துன்னும்போது நாங்களும் மணல் மூட்டை அப்படி இப்படின்னு ஏதேதோ போட்டு நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம். தண்ணின்றது வந்து நம்மளால எது வச்சுமே கட்டுப்படுத்த முடியாது இல்லைங்களா? ஒரு லெவலுக்கு மேலே எதுவும் பண்ண முடியலன்னும் போது நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த வீட்டில் இருக்கிறவங்க திங்ஸ்லாம் நாங்கள் எடுத்து போயிட்டு கொஞ்சம் மேட்டு பகுதியில் இருக்க வீட்டில் வச்சுட்டு கோயில்லையும் ஸ்கூல்லையும் மேட்டு பகுதியில் வச்சுட்டோம். இவங்களும் வீட்டில் இருக்கவங்களும் சேஃபான பகுதியில் வச்சுட்டாங்க. அது முடிக்கும் நான் தண்ணி வந்து லெவல் வந்து இருக்க இருக்க ஏறிக்கிட்டே தான் போச்சு. மிட் நைட் 1 மணி வரைக்கும் கூடமே தண்ணி வீட்டில் வந்து திண்ணையில் தளம்பு நின்றுச்சு. பைபாஸில் வந்து அந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் தண்ணி உடையாமல் போயிருந்துச்சுன்னா ஊரில் வந்து நிறைய பேர் இடத்துல இந்த ஊரில் மட்டும் கிட்டத்தட்ட 8 இடத்துல தண்ணி ஓடிச்சிட்டு போச்சு ஊரில் மட்டும். இங்கே எங்கள் வீட்டாண்ட அப்புறம் இங்கே ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டிருக்காங்க கோயிலுக்கு ஆப்போசிட். அவங்க வீட்டில் அடியில் வந்து ஃபுல்லாகவே அரிச்சிட்டு போச்சு. புதுசாக இன்னும் பால் வாங்கி வச்சுட்டு அந்த அளவுக்கு அறுத்துன்னு போயிடுச்சு. அந்த தண்ணி வந்து அதுக்கப்புறம் ஒரு நைட்டு 2:30 மணிக்கு மேலே தான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சு. தண்ணி வந்து வடிஞ்சதுக்கு அப்புறம் மக்களோட இயல்பு வாழ்க்கைன்றது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் அப்படியே இயல்பு நிலைக்கு இன்னமும் அது திரும்பல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் இந்த இடம்லாம் அப்படியே தான் இருக்கு. எவ்வளோ வீடு இருக்குங்க? இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 வீடு இருக்கு. அப்போ அன்னைக்கு வந்து சாப்பாடுக்கெல்லாம் எப்படி? சாப்பாடுக்கெல்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ணோம், வெள்ளம் வந்து வந்துடுச்சு. நாங்கள் 2 நாள் வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்றதுல வந்து ரெஸ்ட் ரூம் எல்லாமே தண்ணி ஏறிடுச்சு. ரெஸ்ட் ரூம் இல்லாதவங்க வந்து அவுட்டரில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட் ரெஸ்ட் ரூம் இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க, இல்லாதவங்க அவுட்டரில் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது எல்லா ஏரியாலுமே தண்ணி இருந்தபோது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கோ மற்றது லேடிஸ் பிரச்சனைக்கோ எல்லாத்துக்குமே நாங்கள் ரொம்பவே கஷ்டம் தான் பட்டோம். ரெஸ்ட் ரூம் இப்போ விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்களா? ஆமாம், 2 நாளுமே கண்டினியூவாக ரைன் இருந்துச்சு. ஆமாம், இது சாட்டர்டே சனிக்கிழமை வந்த மழை, திங்கக்கிழமை தான். அப்போ அந்த நேரத்தில் வந்து இங்கே மின்சாரம்லாம் அப்படி ஆஃப் பண்ணிட்டாங்களா? மின்சாரம்லாம் எதுவுமே இல்லை. சனிக்கிழமை புயல் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ ஈவினிங் ஸ்டாப் பண்ணாங்க. அதுலேருந்து எங்கள் ஊருக்கு கரண்ட் வந்து வேன் நம்பி தான் வந்துச்சு. ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. ஆமா, இருளல் தான் இருந்துச்சு. வேற ஆளுகளுக்கு ஏதாவது பாதிப்பு அந்த மாதிரி ஏதாவது? அது மாதிரிலாம் எதுவும் ஆகல. நாங்க வந்து விளக்குங்க மின்சார எதுவுமே கிடையாது. சாமி விளக்கு, மெழுகுவர்த்தி அது மாதிரி கேண்டில்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பாடுக்கு அந்த நேரத்துக்கு வெளியில கொண்டு வந்து கொடுத்தாங்களா? ஏதாவது என்ஜிஓஸ் மூலமா ஏதோ 2-3 என்ஜிஓஸ் அரசு தரப்புல வந்துதான் தெரியல. என்ஜிஓஸ் மூலமா ஏதோ கொடுத்தாங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த இடிஞ்ச வீடுகளுக்கு இந்த பாதிக்கப்பட்ட இந்த ரோடு இந்த மின்சாரம் இது கம்பம்லாம் டேமேஜ் ஆயிருக்குங்களா? இதுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எப்போ சரி பண்ண மின்சாரம் வந்து வரலைங்க சார். அந்த 5 டேஸா வரல. என்ன பண்ணாங்க, பொதுமக்கள் ஒரு அளவுக்கு பார்த்தாங்க. தண்ணிக்கே வந்து தண்ணி இல்லைன்றதுனால ஏரி தண்ணி மழை தண்ணி தான் நாங்கள் வந்து பிடிச்சி சூடு பண்ணி அப்படிதான் குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் ஜனங்க பார்த்தாங்க. மக்கள் ஒரு லெவல் தான் சார். 5 நாள் 2 நாள் இருந்தது, 5 நாள் ஆச்சு. இதுக்கு மேலே இருந்தால் செட் ஆகாதுன்னு பண்ணிட்டாங்க. பைபாஸில் போயிட்டு உட்காந்துட்டாங்க. ஊர் பொதுமக்கள் எல்லாருமே ரோட்டில் போயிட்டு உட்காந்தாங்க. அதுக்கப்புறமா போர்க்கால அடிப்படையில் இவங்க லைன்மேன்ஸ் எல்லாம் வந்து வெளியே ரோட்ல போய் உட்கார்ந்த அப்புறம் அடுத்து உள்ளே ஊருக்குள்ள ரோட் மேல போயிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு அரசு அதிகாரின்றவங்க நாங்க ரோட்ல போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அரசு அதிகாரிகள் கிடையாது. ரோட்ல போய் உட்கார்ந்து தேசிய நெடுஞ்சாலை இருக்குது. ஆமா, உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போலீஸ் மூலமா அப்புறம் வந்து மின்வாரியத்துல இருந்து வந்து உடஞ்ச மின்வாரியில தற்காலிகமா இன்னமும் கரண்ட் வந்து சரியா வரல. இப்போ வந்து மெயின் வந்து அறுத்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. மெயின் போனதுனால இப்போ தற்காலிகமாக விழுப்புரத்துல வந்து பஞ்சாயத்துல வந்து கரண்ட் தச்சுட்டு போடுவோம், அது வரைக்கும் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இடிஞ்சு போன வீடுகளுக்கெல்லாம் கணக்கு எடுத்து சரி செஞ்சு தரணும்னு சொல்லியிருக்காங்களா? மணிகார் ஆஃபீஸ்ல இருந்து மணிகார் மேம் வந்துருந்தாங்க, வந்து போட்டோ எடுத்துட்டு போனாங்க. அப்புறம் விளைநிலங்கள் பார்த்தாங்க. அது விளைநிலங்கள்லாம் ரொம்ப பாதிப்பாயிடுச்சுங்களா? தண்ணி இருந்து சார், இப்பதான் தண்ணி வடிஞ்சிருக்கு. இருந்து அடிச்சு போன மணி சரி, இதெல்லாம் கணக்கு எடுத்துட்டு அவங்க என்ன சரியா போயிருக்காங்களா? கணக்கு வந்து விவசாய நிலங்களை ஓனர் உரிமையாளர் வந்து கூப்பிட்டு கணக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது என்ன ஆகுன்னு தெரியல. இப்போ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது வந்து இப்போ இந்த பகுதி இந்த ஊர் ஃபுல்லாகவே புறம்போக்கு தான். நாங்கள் நீர் அது வந்து அடிநாளையில் இருந்துட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ எங்களை வந்து இங்கே பட்டா மாறுதல் பண்ணிட்டாங்க, இடம் மாறுதல் பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ இந்த ஊரில் இருக்கவங்க கேட்க வரல. இப்போ வந்து தண்ணி வந்துச்சுன்னா நாங்கள் வந்து இங்கே வந்து பாதுகாப்பாக இருக்கணும். 200-300 குடும்பம் இருக்குது. புறம்போக்கில் இருந்தாலும் எலெக்ஷனாக ஓட்டு கேட்டு வராங்க இல்லையா?
எங்களுக்கு வந்து நாங்க உடனே இடம் மாறுதலோ பட்டாவோ பத்தி தச்சுன்னு கேட்கல. தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு தண்ணி ஊருக்குள்ள வராம இருக்க கரை கட்டி தாங்கன்னு தான் நாங்க கேட்கிறோம். தண்ணி இங்க வந்து நல்லா உடப்பு ஏற்படாம நல்லா தண்ணி பாதுகாப்பா வராம வந்து இருக்கு, நல்லா ஹைட்டா வந்து சுத்தி ஏறி ஃபுல்லாவே வந்து மதில் போட்டுட்டாங்க, அது கரை கட்டிட்டாங்க. இது வந்து அந்த ஏரியா வந்து சீர்படுத்தி எவ்வளவு நாள் ஆச்சு? இதுக்கு முன்னாடி எப்படி ஏதாவது பண்ணிருக்காங்களா? இதுக்கு முன்னாடி நான் வந்து இது மேரேஜ் பண்ணிட்டு வந்தவங்க தான். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. எதுவும் பண்ணலைங்களா? இந்த ஏரியால பண்ணலைங்க சார். இதுக்கு முன்னாடி பராமரிப்பு பண்ணல, அந்த கரையெல்லாம் வந்து உயர்த்தல. அப்ப மறுபடியும் வந்து அந்த கரையை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் சரி பண்றதுக்கான வழியில நீங்க சொல்லியிருக்கீங்களா? ஆமா. மழை இது பெஞ்சிச்சு சொன்னா உங்களுக்கு இந்த பக்கம் தண்ணி வந்து பாதுகாப்பா இருக்கிற மாதிரி அந்த நல்லா உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. அது யார்கிட்ட சொல்லியிருக்கீங்க? உயர்த்தி கொடுங்கன்னு நாங்க யாருக்கிட்ட சொல்றதுன்னு எங்க இப்போதைக்கு நிலைமை தெரியல. இப்ப வெள்ளம் தண்ணின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு அரசு தரப்புல இருந்து ஒரு ஜேசிபி எடுத்து வந்து பார்த்தாங்க. தண்ணி இருக்கிறதுனால இது தற்சமயத்துக்கு எதுவும் பண்ண முடியாது, இந்த இடத்துல போயிட்டாங்க. கலெக்டர் இது வந்து பார்த்தாங்களா? கலெக்டர், எம்எல்ஏ அப்படி முக்கியமான ஆளுங்க, அமைச்சர்கள் அப்படி யாரும் வந்து பார்த்தாங்களா? மணிகர் மேம் வந்தாங்க. அப்புறம் ஊர் பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வேற யாரும் இங்க வரல. ஏன்னா ஒரு முக்கியமா அவ்வளவு பெரிய ஏரி உடைஞ்சு இவ்வளவு வந்து தலைவர் இருக்காங்க இல்லையா, ஒரு 2-3 டேஸ் கழிச்சு இருக்கும் புயல் வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க. ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு அவங்களால ஆன ஒரு நிவாரண பொருள் எதாவது கொடுத்துட்டு போனாங்க. அப்படிதான் இப்போதைக்கு தற்சமயத்து நிலைமை இந்த ஊர்ல இருக்கு. இப்போ இது மாதிரி எவ்வளவு வீடு இடிஞ்சிருக்குது? ஒரு 10 வீடு இடிஞ்சிருக்கு. எங்க வீடு ஒண்ணு, இவங்க வீடு, அந்த புது வீடு ஒண்ணு அடியில ஃபுல்லா மண் அடிச்சு போயிடுச்சு. அப்புறம் யாரா வீடு இந்த போஸ்ட் மரம் எல்லாம் சாயிற மாதிரி இருக்குது. இது இன்னும் சேஞ்ச் பண்ணலங்க. அதான் முதல்ல சீக்கிரம் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து இபி டிபார்ட்மெண்ட் தகவல் கொடுத்து சீக்கிரம் சரி பண்ண சொல்லுங்க. இந்த ரோடுல இது பண்ண சொல்லுங்க. அடுத்து மழையும் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா நீங்க இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆயத்தமா இருந்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி உங்களுக்கு பாதிப்புகள் வந்து வராம இருக்கிறதுக்கு நீங்க என்னென்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதை முறையா வந்து உங்களை சார்ந்து இருக்கிற எம்எல்ஏ கிட்ட சொல்லுங்க, இங்க அரசு நிர்வாகத்தில் இருக்கிற தாசில்தார் கிட்ட சொல்லுங்க, கலெக்டர் சொல்லுங்க. புரியுதுங்களா? உங்க முதலமைச்சர் பிரிவுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நீங்க ஒரு ஊர் மக்கள் சார்பா ஒரு கோரிக்கையா கொடுங்க. அவங்க சீக்கிரம் உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு வர நாட்களில் நம்ம பார்க்கலாம். நீங்களும் வந்து அது சரியான விதத்துல அவங்களுக்கு ஒரு மனு கொடுங்க. ஏன்னா வந்து மக்கள் என்ன சொல்றாங்க, எனக்கு சின்ன வயசு தான், என்னோட பெரியவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு 80 வயசு ஆகுது, 60 வயசு ஆகுது, எங்களோட இத்தனை வருஷ வாழ்க்கையிலே வந்து நாங்க இப்படி ஒரு மழை பார்த்து தண்ணி வெள்ள பாதிப்புன்றது இந்த ஊரோட வந்ததே கிடையாது. இதுதான் முதல் தடவை. எங்களாலே எதுவுமே பண்ண முடியல. நாங்களே இந்த மழையை வந்து பார்க்கல. இயற்கை பேரிடர் வந்து கவர்மெண்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுக்கு வந்துருச்சு. ஆனா இதுக்கப்புறம் வராம இருக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுக்காக அந்த கரையை மட்டும் கட்டி கொடுத்துட்டா கூட மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஆகுது. இப்ப இங்க இருந்து போன தண்ணியெல்லாம் ஐநம்பாளையம் அதெல்லாம் வில்லேஜ் எல்லாம் போயிட்டு அந்த தண்ணியெல்லாம் மூடி இங்க ஒழுங்கா கரை இருந்ததுன்னா அந்த ஊர் பாதிச்சு போறது இல்லைங்களா? இங்கேயும் பாதிச்சுட்டு அங்கேயும் பாதிச்சு. இது வந்து முறையா அவங்க அதை பராமரிச்சு அந்த கரையெல்லாம் நல்லா உயர்த்தி இருந்தாங்கன்னு சொன்னா அந்த தண்ணி இங்க வந்திருக்காங்க. இதுவும் இல்லாம பக்கத்து ஒரு ஏரியாங்களுமே உடஞ்சுதான் இங்க தண்ணி வந்துச்சு. ஸோ அப்ப அந்த ஏரியாங்களையும் வந்து என்ன பண்ணிருக்கணும், அங்கேயும் வந்து அவங்க ஆழப்படுத்தி நல்லா கரையில கட்டிட்டாங்க. இப்ப இருக்கிற இந்த விளைநிலங்கள் எல்லாமே பாதிப்படைஞ்சிருச்சு இல்ல, விவசாயம் ஆரம்பிச்சு. அப்ப சோத்துக்கு என்ன பண்ணுவாங்க? நீங்க உழைச்சு கொடுத்தாலும் நாங்களா சாப்பிட முடியும். சரி, பார்த்து கவனமா இருங்க. இந்த மாதிரி பாதிப்பு இன்னும் வராம இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு முன்னெச்சரிக்கையான வழிமுறையில அரசு தரப்பு சொல்லுங்க. நீங்களும் இதை வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது எந்த ஊரு? விழுப்புரம் மாவட்டம், கோலினூர் ஒன்றியம், விராட்டிக்குப்பம் பஞ்சாயத்து, கொட்டப்பக்கம், டி மேட்டுப்பாளையம் போஸ்ட். சரி, ரொம்ப